Welcome to Adesprint Academy. SSC CHFL 2023 உடைய previous year question தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல part 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சம் பாருங்க, simplification அப்படின்னு சொல்லிட்டு ஒரு algebraic expression மாதிரி கொடுத்துருந்தாங்களா. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல நான் ரெண்டு ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, கியூப் இருக்கு தானே, கியூபை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்மேட்ல இருக்கு. ரெண்டுமே எனக்கு அதே ஃபார்முலால தான் இருக்கு. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப்க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன்னு பின்னு எடுத்துக்கோங்க, அண்ட் தென் தேர்ட் ஒன்னு சின்னு எடுத்துக்கோங்க. மூணையும் ஆட் பண்ணி பாருங்க. இங்க பிளஸ் யூ இருக்கு, இங்க மைனஸ் யூ இருக்கு, கேன்சல் ஆயிரும். மைனஸ் வி பிளஸ் வி கேன்சல் ஆகும், அண்ட் தென் மைனஸ் டபிள்யூ அண்ட் தென் பிளஸ் டபிள்யூ கேன்சல் ஆயிரும். அப்ப ஏபிசி மூணையும் ஆட் பண்ணா எனக்கு 0 தான் வருது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. அப்ப இதை இந்த ஃபார்மேட்ல அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 3 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ யூ மைனஸ் வி, அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வி மைனஸ் டபிள்யூ, அண்ட் தென் அடுத்தது சி வேல்யூ டபிள்யூ மைனஸ் சி. இந்த ஃபார்மேட்ல அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? டிவைடட் பை, கீழேயும் அதே ஃபார்மேட் தான் இருக்கு. ஆனால் ஏவோட வேல்யூ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துப்போம், இதை சின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் இதே ஃபார்முலா எழுதலாமா. அப்போ 3 இன்டூ யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், பட் இங்கே ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருக்கு. அடுத்தது வி ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். சரி, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் யூ மைனஸ் வி, வி மைனஸ் டபிள்யூ, டபிள்யூ மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, டினாமினேட்டரை இது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போ யூ பிளஸ் வி இன்ட்டு யூ மைனஸ் வி. அடுத்தது வி பிளஸ் டபிள்யூ, வி மைனஸ் டபிள்யூ. அடுத்தது டபிள்யூ பிளஸ் யூ அண்ட் தென் டபிள்யூ மைனஸ் யூ. ஓகேவா? ஸோ டபிள்யூ மைனஸ் யூக்கும் டபிள்யூ மைனஸ் யூக்கும் கேன்சல், வி மைனஸ் டபிள்யூக்கும் வி மைனஸ் டபிள்யூக்கும் கேன்சல் ஆயிருக்கும், அண்ட் தென் u மைனஸ் விக்கும் u மைனஸ் விக்கும் கேன்சல். அப்போ ரிமைனிங் இங்கே 3 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 டிவைடட் பை u பிளஸ் வி, அடுத்தது v பிளஸ் w, நெக்ஸ்ட் ஒன் w பிளஸ் u. ஸோ இதானே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபார்முலாஸ் தான். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி, அண்ட் தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. the successive discount of 15% and 20% is equivalent to a single discount of. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸா என்ன பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, அந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து ஒரு 100 rupees இருக்கு அப்படின்னா, இந்த டேக்லயே பாத்தீங்கன்னா ஒரு 15% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிற எல்லாருக்குமே ஒரு 20% ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ உங்க கைக்கு அந்த ஷர்ட் எவ்வளோ ரேட்டுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படியே 15 + 20 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி எப்போதுமே போட மாட்டாங்க. 35 அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 100 rupeesல 15% கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த 85ல தான் 20% கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் இதுதான். இந்த ஷர்ட்டோட ரேட் வந்து நான் 100 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல என்ன பண்றாங்க, ஒரு 15% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க ஃபர்ஸ்ட். அப்போ 15% டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா 15 rupees மைனஸ் ஆகுமா, அப்போ 85 rupeesக்கு வரும். அண்ட் தென் இந்த 85ல ஒரு 20% என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் தருவாங்க. 85ல 20% என்ன சொல்லுவீங்க, 8.5 + 8.5 17 சொல்லுவோமா. அப்போ 85ல இருந்து என்ன பண்ணுவோம், 17 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 17 மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும், 15 - 7 அப்படிங்கிறப்போ 68%. அப்போ 68 rupeesக்கு உங்ககிட்ட ஷர்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க,
எனக்கு 32 rupees. அப்போ 32% தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் தந்திருப்பாங்க. ஸோ 32% தான் ஆன்சர். ஓகேவா? தனித்தனியாக தான் டிஸ்கவுண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவும் உண்டு. A + B - AB divided by 100. இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ 15 அண்ட் தென் பிங்கிறது செகண்ட் இருக்க வேல்யூ 20 மைனஸ் ஏபியா. அப்போ 15 × 20 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 1 டைம்ஸ், 10 வந்து 5 டைம்ஸ், 5 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸா? ஓகே. 15 + 20 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 35. 35 - 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 32% வருதா? ஸோ 32% தான் ஆன்சர். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of the expression cot 1 டிகிரில இருந்து cot 179 டிகிரி வரைக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதை நான் சால்வ் பண்ணாமையே ஆன்சர் போட்டுடலாம். ஏன் அப்படின்னா cot 1 டிகிரில இருந்து அப் டு 179 வரைக்கும் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்க வேணாம். உங்களுக்கு அந்த டேபிள் தெரியும் தானே, அந்த tan θ, secant θ, sin θ உடைய 0 to 90 டிகிரி வரைக்கும் அது டேபிள்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுல cot 90யோட வேல்யூ என்ன? cot 90யோட வேல்யூ 0வா? ஓகே தானே? ஸோ cot 90 வந்து 0 டிகிரி அப்படிங்கிறது, சரி, cot 90 டிகிரி வந்து 0 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ வேல்யூஸ் தெரியும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்க, இங்க நடுவுல cot 90ங்கிறது மல்டிபிள்ல எனக்கு வரும். ஸோ 0வோட நான் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். 0 தான் ஆன்சர். இதுக்கு நீங்க சால்வ் பண்ணலாம் வேணாம், பெருசா யோசிக்க வேணாம். நடுவுல எனக்கு cot 90 வரும். cot 90யோட வேல்யூ 0. நான் 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆன்சர். ஸோ டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the largest 5-digit number exactly divisible by 88? ஸோ ஒரு லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது எக்ஸாக்டா 88ஆல டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு 5-digit நம்பர்ல லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா 999, சாரி, இந்த 59 தான் தெரியும். இதுதானே லார்ஜஸ்ட் 5-digit நம்பர். இதை அப்படியே 88ஆல டிவைட் பண்ணுங்க. நான் ஆப்ஷன் வைஸ் வச்சுலாம் போனா டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணிடலாம், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இதுல எது வந்து 8ஓடைய ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஆப்ஷன் டில இருக்கும் ஆன்சர். அப்போ நான் என்ன பண்ணணும், லேட் ஆகும் தானே. ஸோ இதுலேயே நீங்க முடிச்சிடலாம். நார்மல் டிவிஷன் தெரியும் தானே, அதே மாதிரி டிவைட் பண்ணுங்க. ஓகே. 1 டைம்ஸ் 88 வருமா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 11 இருக்கும். ஸோ 9 கீழே இறக்கிடுவோம். அகைன் 1 டைம்ஸ் 88. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 21 வருமா? சாரி, 319 வரும். ஸோ 319 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு 3 டைம்ஸ் 88 × 3 அப்படிங்கிறப்போ 24, 264 வருமா? ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 55. ஓகேவா? ஸோ இங்க லாஸ்டா இன்னொரு 9 கீழே இறக்கிறோம். ஸோ 55 வந்துடுச்சு. அப்போ 88 × 6 டைம்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா? 48. 48 + 4 48 + 4 அப்படிங்கிறப்போ 52 வந்திருக்கும். அப்போ 528 வருதா? ஸோ மைனஸ் பண்ணுங்க, என்ன வேல்யூ வந்திருக்கும்? லாஸ்டா ரிமைண்டர் எனக்கு 31 வருது. ஓகேவா? ஸோ இந்த இந்த 59 இருக்கு இல்லையா, 9,999 இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 31 நம்பர்ஸ் எனக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன ஆகும்? 88ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும் தானே, ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணிருங்க, இந்த 999ல இருந்து, சாரி, 99,999ல இருந்து ஒரு 31 மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 31 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 9 - 1 8. இங்க 6 வந்திருக்குமா? அப்போ 99,968 தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு உங்களோட ரிமைண்டரை அப்படியே என்ன பண்ணிருங்க, இந்த வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான் சம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு வேல்யூ புட்டிங் மெத்தட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க.
யூஸ் பண்ணிட்டு எனக்கு வேல்யூ புட்டிங் மெத்தட்ங்கிறப்போ டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது, இன்ஃபினிட்டி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிடுவீங்க. கிவன் எக்ஸ்பிரஷனுக்கும் அப்ளை பண்ணும், தென் ஆப்ஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, அது டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்காப்ல தெரியுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையே அப்படியே சிம்பிளை பண்ணுங்க, டக்குன்னு பண்ணிடலாம். சைன் ஏ இருக்கா, இதை சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும் இந்த இதுல இருக்கதா, அப்ப காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, காஸ் ஏ அப்படியே இருக்கும், இந்த டேர்மை சால்வ் பண்ண என்ன வரும், சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ டிவைடட் பை ஒரு சைன் ஏன்னு இருக்குமா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ இருக்கு, இந்த செகண்ட் டேர்ம்லையும் சைன் ஏ காஸ் ஏ இருக்கு, அப்போ ரெண்டையும் காமனா வெளியில எடுத்துடலாமா. சைன் ஏ பிளஸ் காஸ் ஏவை நான் என்ன பண்ணிடுறேன், வெளியில எடுத்துறேன். அப்போ உள்ள என்ன மட்டும் இருக்கும், இந்த சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இருக்கும், சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரும், சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நான் இப்போ சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த எழுதுறேன். எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு தெரியும் தானே, சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ தான் வரப்போது, 1ன்னு அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? கீழே என்ன வரும், காஸ் ஏ இன்டூ சைன் ஏன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 1. அப்போ என்ன மட்டும் இருக்கும், சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏ சைன் ஏ. ஓகேவா? டினாமினேட்டர் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு டேர்முமே காமன், இந்த சைன் ஏக்கும் காமன் காஸ் ஏக்கும் காமன். அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா. ஸோ நான் டைரக்டா எழுதிடுறேன். ஸோ சைன் ஏ கேன்சல் ஆயிரும், அப்போ 1 பை காஸ் ஏ மட்டும் இருக்கும். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா காஸ் ஏ கேன்சல் ஆகும், 1 டிவைடட் பை சைன் ஏ மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 பை காஸ் ஏ 1 டிவைடட் பை சைன் ஏ மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ 1 பை காஸ்னா என்ன சொல்லுவீங்க, சீக்கன்னு சொல்லலாமா, அப்போ சீக்கன் ஏ. அண்ட் தென் 1 பை சைன் என்ன சொல்லுவீங்க, கொசிக்கன் சொல்லுவீங்களா, அப்போ கொசிக்கன் ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், சீக்கன் ஏ பிளஸ் கொசிக்கன் ஏ. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேணா பெருசா தெரியலாம், உங்களுக்கு ஐடென்டிட்டி டக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இதை சால்வ் பண்றதுக்கு 50 செகண்ட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.